இப்பொழுது RSS இயக்கம் ஒரு கடப்பாறையை வாடகைக்கு எடுத்திருக்கிறது. அது வாயை விற்று வயிறு வளர்க்கிற ஒரு வெற்று கடப்பாறை என்பது நமக்கு நன்றாக தெரியும். பாரதியார நல்லவர் அப்படின்னு சொன்னா உடனே பெரியார வில்லனாக்க வேண்டியிருக்கு. பெரியார வில்லனாக்க வேண்டியிருந்தா உடனே பாரதியார். ரெண்டு பேருமே வில்லனே கிடையாதுங்க. ரெண்டு பேருமே சனாதனத்திற்கு பிராமணியத்திற்கு வில்லனாக திகழ்ந்தவர்கள் தான். பெரியாரும் சரி பாரதியாரும் சரி வாழ்ந்த காலத்திலே சந்தித்த எதிர்ப்புகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஒருவன் எழுந்து கேட்கிறான், நீங்கள் பெண்ணுரிமை என்று பேசுகிறீர்களே, மணியம்மையை நான் கூப்பிட்டால் நீங்கள் அனுமதிப்பீர்களா என்று கேட்கிறான். எவ்வளவு பெரிய கேள்வி பாருங்க. பெரியார் வாழ்ந்த காலத்தில் ஒன்றும் கொண்டாடப்படவில்லைங்க. பெரியார் என்ன தெரியுமா சொன்னாரு? இதை ஏன் என்கிட்ட கேட்கிற? மணியம்மை ஒன்றும் என்னுடைய சொத்தல்ல, என்னுடைய உடைமை அல்ல. நீ அவங்க கிட்ட கேளு, வந்தா கூப்பிட்டு போ, செருப்பால் அடிச்சா வாங்கிக்க என்றுதான் பெரியார் சொன்னார். ஒரு பெண்ணை எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்காத பெருந்தன்மை பெரியாருக்குரியது. நான் ஒரு மேடையில பேசினேன். தந்தை பெரியார் சொன்னோடனே ஒருத்தன் வந்துட்டான், ஒரு சங்கி. தந்தை பெரியார் சொல்லி பாரதி பெரியாருக்கா பிறந்த? நான் கூச்சப்படாம சொன்னேன், நாங்கள் பெரியாரின் மூளைக்கு பிறந்தவர்கள். பெரியார் வாழ்க்கையிலும் காசி ஒரு திருப்பு முனை. அப்பெல்லாம் ஒரு கடவுள் நம்பிக்கை உண்டுங்க. பெரியார் ஒன்றும் பிறக்கிற பொழுதே கடவுள் நம்பிக்கை இல்லாமல் பிறக்கவில்லை. ஒரு முறை தவத்திரு குன்றக்குடிகளார் கேட்கிறாரு, சாமி பெரியார உங்களுக்கும் கடவுளுக்கும் என்ன பிரச்சனை? பெரியார் சொல்றாரு, எனக்கு அவருக்கு என்னையா பிரச்சனை? இன்னும் சொல்ல போனா அவரை நான் பார்த்ததே இல்லையா, பார்க்காத ஒரு ஆள் கூட எனக்கு என்னையா பிரச்சனை இருக்க போகுது என்ன இருங்க. பாரதியார் மீச வச்சது எவனுக்கும் பிடிக்கல. அவர் பூணூல் அவர் அறுத்தறிஞ்சிட்டாருங்க. கேட்டாங்க, என்னங்க அறுத்தறிஞ்சிட்டீங்க, ஆனா என்னடா பெரிய யூஸ் இருக்கு? ஒரே ஒரு லாபம்ப்பா, பூணூல் போட்டிருக்கவனுக்கும் போடாதவனுக்கும். பாரதியார் என்னங்கன்னு கேட்டாங்க, நீங்க எல்லாம் முதுகு அடிச்சா போய் செவத்துல இது பண்ணுவீங்க, எங்கால ஒரு இழுத்துக்கு வாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பூணூலாக எந்த லாபமும் இல்லைடா. யோசிச்சு பாருங்க, நம்மளும் கூட பூணூல் போட்டுக்கலாம், இழுத்துக்கலாம்ல. இதை தவிர எதுவும் இல்லைன்னு தான் பாரதி சொன்னார். பெரியார் என்ன பண்ணாருன்னா, கங்கை கரையில ஓரமா உட்கார்ந்து தண்ணி அள்ளி அள்ளி சீந்தி சீந்தி இப்படி ஊத்தினார். ஐயா நீங்க என்ன பண்றீங்க? ஈரோட்டில் 8 ஏக்கர் கரும்பு தோட்டம் இருக்கியா, அதுக்கு நீர் பாய்ச்சிக்கிட்டு இருக்கையா? அவங்க கேட்டாங்க, நீ என்ன முட்டாளா? இங்க காசியில உட்காந்துட்டு தண்ணி அள்ளி விட்டா எப்படியா ஈரோட்டுக்கு பாயும்? அவர் கேட்டார், ஏன்பா நீ இங்க உட்காந்து விடுற தண்ணி அங்க மேலோகத்துக்கே போகும்னா இங்க காசியில விட்ட தண்ணி ஈரோட்டுக்கு போகாதான்னு கேட்டாரு. எனக்கு கூட ஒரு ஆச்சரியமா இருக்கும். எங்க பார்த்தாலும் ஐயங்கார் பேக்கரி, ஐயங்கார் பேக்கரியில முட்டை பப்ஸ் விற்கிறாங்க. இந்த ஐயங்காருக்கும் முட்டை பப்ஸுக்கு என்ன சம்பந்தம் தெரியல. உண்மையிலேயே அந்த முற்போக்கான ஐயங்காரை நான் பாராட்டுகிறேன். விசாரிச்சீங்கன்னா அந்த ஐயங்கார் பூரா ஐயங்காருக்கு ஐயங்கார் யாருன்னு கேட்டா அவர் யாருங்க எனக்கு தெரியும் அப்படின்னு. ஒவ்வொரு விஷயம் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறோங்க. தமிழ்நாட்டிலே முதல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சந்தித்தவர் பெரியார். இங்க பாரதியாரை கொண்டு போய் பிஜேபியில் சேர்ப்பதன் மூலமாக நீங்கள் எதை சாதிக்க விரும்புகிறீர்கள்? இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் ஒழுங்கு செய்திருக்கிற இந்த விவாத மேடையினுடைய தலைவர், எங்கள் பேரன்புக்குரிய பேராசிரியர், எங்களுக்கெல்லாம் ஞான தந்தையாக விளங்குகிற அறிஞர் அருணன் அவர்களே, இங்கே பெரியார் பற்றி மிக அற்புதமாக பேசியிருக்கிற அன்பு மகள் ஸ்ரீநிதி அவர்களே, இந்த கருத்தரங்கம் அமைவதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்த இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் அன்பிற்கினிய தோழர் கார்த்தி அவர்களே, நிறைவாக பாரதி குறித்து பேச இருக்கிற தமிழகத்தினுடைய தலை சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவரான வில்லிசை கலைஞரும் சொல்லிசை கலைஞருமான அன்பு தோழர் லட்சுமண பெருமாள் அவர்களே, அறிவார்ந்த ஒரு விவாதத்தில் எந்த கூச்சல் குழப்பமை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இது பாரதியையும் பெரியாரையும் நேர் எதிரெதிராக நிறுத்துகிற மேடை அல்ல. பாரதி பெரியார் என்கிற இரண்டும் தண்டவாளங்களை போன்றவர்கள். அந்த தண்டவாளத்தின் மீது தமிழ் சமூகம் தன்னுடைய பயணத்தை தொடர வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகிற ஒரு ஒத்திசைவான கருத்தரங்கம். நமக்கு சினிமா பார்த்து பார்த்து என்ன பழக்கமாயிருச்சுன்னா, நம்முடைய மேடை கலைவாணர் நன்மாரன் தான் சொல்லுவார், ஒரு படத்துக்கு போனால் யார் வில்லன் யார் கதாநாயகன், 2 பேர் வில்லனாகவும் இருக்க முடியாது, நமக்கு 2 பேர் கதாநாயகனாகவும் இருக்க முடியாது. அவர் என்ன சொல்லுவார்னா, நம்ம இப்படி பார்த்து பழகிட்டோம்,
இங்கிலீஷ் படத்துக்கு போனால் எவன் வில்லன் எவன் கதாநாயகனே தெரிய மாட்டேங்குது. நான் கேட்டேன், இதில் யார் வில்லன் யார் கதாநாயகன்னு. இது கலைவாணர், நம்முடைய மேடை கலைவாணர் சொன்னது. ஒருத்தன் சொன்னான், யார் தண்ணி அடிக்காமல் இருக்கானோ, யார் தம் அடிக்காமல் இருக்கானோ, யார் பெண்கள்கிட்ட தவறாக நடக்காமல் இருக்கானோ அவன்தான் கதாநாயகன், இதெல்லாம் பண்ணுறவன் வில்லன், இப்படி புரிஞ்சுக்குங்கன்னார். அவர் என்ன சொன்னார்னா, இடைவேளை வரைக்கும் இவன் நல்லவன் அந்த வேலையை பூரா பார்த்துக்கிட்டு இருந்தான். இடைவேளைக்கு அப்புறம் இவன் இந்த வேலையை பூரா பார்க்குறான். மொத்தத்தில் 2 பேருமே வில்லன் மாதிரி தான் தெரியுது அப்படின்னார். இப்போ நமக்கு என்னென்ன பாரதியாரை நல்லவர் அப்படின்னு சொன்னால் உடனே பெரியாரை வில்லனாக்க வேண்டியிருக்கு. பெரியாரை வில்லனாக்க வேண்டியிருந்தா உடனே பாரதியார். 2 பேருமே வில்லனே கிடையாதுங்க. 2 பேருமே சனாதனத்திற்கு பிராமணியத்திற்கு வில்லனாக திகழ்ந்தவர்கள் தான். நாம் நரிமேட்டிலே நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் நம்முடைய கட்டுமான தொழிலாளர்கள் நிறைய நின்று கொண்டிருப்பார்கள். பக்கத்திலேயே ஒரு அறிவிப்பு பலகப்பட்டிருக்கு, இங்கே கட்டுமான பொருள்களுக்கான நம்முடைய மண்வெட்டி கடப்பாறை இதெல்லாம் வாடகைக்கு கிடைக்கும்னு போட்டிருப்பாங்க இல்லையா. இப்பொழுது RSS இயக்கம் ஒரு கடப்பாறையை வாடகைக்கு எடுத்திருக்கிறது. அது வாயை விற்று வயிறு வளர்க்கிற ஒரு வெற்று கடப்பாறை என்பது நமக்கு நன்றாக தெரியும். அவர் சொல்லுகிறார், பெரியார் மண் என்கிறார்கள், எனக்கு பெரியாரே மண்தான். நாங்களும் ஆமான்னு சொல்கிறோம். ஏன் தெரியுமா, வள்ளுவனுடைய வார்த்தை ஒன்று உண்டு, அகழ்வாரை தாங்குகிற நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. நிலம் என்ன செய்யும் என்றால் தன்னை வெட்டுகிறவனையும் கூட தாங்கி நிற்கும். அதுபோல நீங்கள் இவ்வளவு தூரம் நின்று பேசுகிறீர்கள் என்றால் இந்த பேசுகிற உரிமையையும் வாங்கி கொடுத்த பெரியார் என்கிற பெரிய நிலத்தின் மீது நின்று கொண்டுதான் நீங்கள் பேசுகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். உண்மை ஒரு வழியில் பாரதி குறித்து, உண்மையிலேயே பாரதி குறித்தும் பெரியார் குறித்தும் பேசுவதற்கு இந்த விவாத மேடையை ஒழுங்கு செய்வதற்கு பேராசிரியர் அருணனை விட மிக பொருத்தமான வேறொருவரை பார்க்க முடியாது. ஏனென்றால் தமிழகத்தில் சமூக சீர்திருத்தம் 2 நூற்றாண்டு வரலாறு என்பதை, பெரியார் யாருடைய தொன்மையும் தொடர்ச்சியாகவும் இருக்கிறார் என்பதையும், முப்பெரும் கவிஞர்கள் என்று பாரதியை, பாரதிதாசனை, பட்டுக்கோட்டையை மிக அற்புதமாக தமிழ் சமூகத்தில் சரியாக முன்வைக்கிற ஒரு பெருந்தகை நம்முடைய பேராசிரியர் அவர்கள். உண்மையிலே நேரம்தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா பெரியாரை பற்றி பேசினா குறைந்தது 10 மணி நேரம் பேசலாம். நீங்கள் பயப்படாதீங்க, அவ்வளோ நேரம்லாம் பேச வேண்டியது இல்லை. ஏன்னா 2 பேருமே பாரதி வாழ்ந்த காலம் கார்த்தி சொன்னார், 39 ஆண்டுகள் தாங்க பாரதி வாழ்ந்த காலம். 40 வயதை கூட பார்த்தா ஒரு முண்டாசு செண்டாசு கட்டி ரொம்ப காலம் வாழ்ந்தவர் போல தெரிவான். 40 என்கிற வயதை கூட எட்டவில்லை. பாவம், பாரதி வாழ்ந்த காலத்திலும் அடிபட்டான். செத்து இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் பாரதியினுடைய கல்லறையை தோண்டி தோண்டி சில பேர் தூக்கில் போடுகிறார்கள். பாரதியினுடைய வரலாற்றை கவிராஜன் கதை என்று வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இளைஞர்கள் படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதில் பாரதியினுடைய இறுதி காட்சியை சொல்லுகிற பொழுது, பாரதி இறந்த பொழுது நீங்கள் நினச்சிருப்பீங்க அப்படியே ஒரு 10 லட்சம் பேர் பின்னாலேயே போயிருப்பாங்கன்னு. யாருமே போகலைங்க. திருவள்ளிக்கேணியில் ஒரு குறுகிய சந்திலே அந்த இழைத்து போன உடல் கிடத்தப்பட்டிருந்த பொழுது வைரமுத்து சொல்லுவார், அவன் உடம்பில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கையில் கூட மனிதர்கள் இல்லையே. ஒரு பிணம் செத்து கிடத்தால் அதில் ஈக்கள் மொய்க்கும் அல்லவா, அவன் உடம்பில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கையில் கூட மனிதர்கள் இல்லையே. இது புலிகளை மதிக்காத புழுக்களின் தேசமடா, உணரத் தெரியாத ஊமைகளின் பூமியடா. இனி நார்ச்சந்திக்கு நார்ச்சந்தி, நாய்களுக்கு சிலை வைப்போம், நன்றி கற்கட்டும் இத்தேசம் என்று பாரதியை பற்றி எழுதுகிற பொழுது வைரமுத்து எழுதியிருப்பார். ஏன் பாரதியை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், நான் பாரதியை பற்றி நிறைய பேசலாம். நான் உடனே ஒரு செய்தி மட்டும் சொல்கிறேன். யார் பாரதிங்கிறதுக்கு ஒரு வரி இருக்குங்க, சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம். இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும், பாரதியினுடைய பாட்டு. சந்திர மண்டலத்துக்கு அப்பெல்லாம் நிலாவுக்கு மனுஷன் போகாத காலத்திலே இங்கேருந்து சொன்னால் சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம், சந்திரனில் போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரணும்டான்னு சொன்னான். அடுத்த வரி தாங்க பாரதியார், சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம்னு சொல்லிட்டு அடுத்த வரி சொன்னால் சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னா. என்ன தெரியுமா பொருள்? ஒரு சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட்டை அனுப்புகிற மயில்சாமி அண்ணாதுரைக்கு இந்த சமூகம் என்ன மரியாதையை தருகிறதோ அதே மரியாதையை மதுரை மாநகராட்சியில் தூய்மை பணி செய்கிற அந்த தோழனுக்கும் தர வேண்டும் என்பதைத்தான் சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்றான் பாரதி. இதனால்தான் பாரதியை நாம் பேசுகிறோம். எதெல்லாம் இந்த சமூகம் கூடாதுன்னுச்சோ அதை பூரா செய்யடான்.
எனவே பாரதி குறித்து அவர் பேச இருக்கிறார். ஒன்றே ஒன்று சொல்கிறேன். பெரியார் கிட்டத்தட்ட 94 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அவருடைய இறுதி பேருரையில் அவருடைய பெரிய ஆசை என்ன தெரியுமா? அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆக வேண்டும் என்பது. இன்னைக்கு கூட ஸ்ரீரசா ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு பதிவு எனக்கு அனுப்பியிருந்தார். ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் என்கிற உலகத்தினுடைய தலை சிறந்த விஞ்ஞானி, உடலில் எந்த பாகமும் இயங்காது மூளையை தவிர. அவர் கடவுள் நம்பிக்கை அற்றவர். அவற்றை போய் கேட்குறாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களே, கடவுள் வந்தா என்ன செய்வீங்க? இந்த கேள்விக்கு என்னெல்லாம் பதில் சொல்லலாம். ஒரு விஞ்ஞானி பதில் சொல்றாரு, கடவுள் இல்லை என்பதுதான் என்னுடைய உறுதியான கருத்து. அப்படி கடவுள் வந்தால் அந்த கடவுள் என்ன மூலக்கூறுகளால் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு விஞ்ஞானி என்கிற முறையில் நான் ஆய்வு செய்கிறேன். கடவுள் தான் இந்த உலகத்தை படைத்தார் என்று சொல்கிறார்களே, இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால் கடவுள் என்ன செய்து கொண்டிருந்தார்? இப்படி கேள்வி கேட்பவர்களை அடைப்பதற்கு ஒரு நரகத்தை செய்து கொண்டிருந்தார் என்று சொல்கிறார்கள். ஏன்னா கேள்வி கேட்கிறவங்களாம் நரகத்துக்கு போகணும். என்ன சொன்னாலும் ஆமாஞ்சாமி ஆமாஞ்சாமி ஆமாஞ்சாமி. கொடுத்த காசை விட ஓவரா நடிச்சிருக்காரு இன்னைக்கு அண்ணன். எவ்வளவுன்னு தெரியல. பாரதியாரை பற்றி பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பெரியாரை பற்றி நீங்க உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தவுடன் நீங்க கூசாம என்ன சொல்றீங்க? உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தவுடன் அதை மறுப்பதற்கு நீங்கள் கையாண்ட வழி என்ன? அவள் ஒரு விபச்சாரி. உண்டா இல்லையா? இதே மேடையில் உட்கார்ந்து கொண்டு பெரியார் பெண்ணுரிமையை பற்றி பேசுகிறார், பெண்களுக்கு உரிமை வேண்டும் என்று பேசுகிறார். பெரியாரும் சரி பாரதியாரும் சரி வாழ்ந்த காலத்திலே சந்தித்த எதிர்ப்புகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஒருவன் எழுந்து கேட்கிறான், நீங்கள் பெண்ணுரிமை என்று பேசுகிறீர்களே, மணியம்மையை நான் கூப்பிட்டால் நீங்கள் அனுமதிப்பீர்களா என்று கேட்கிறான். எவ்வளவு பெரிய கேள்வி பாருங்க. பெரியார் வாழ்ந்த காலத்தில் ஒன்றும் கொண்டாடப்படவில்லைங்க. எவ்வளவு பெரிய கேள்வி. பெரியார் என்ன தெரியுமா சொன்னாரு? இதை ஏன் என்கிட்ட கேட்குற? மணியம்மை ஒன்றும் என்னுடைய சொத்தல்ல, என்னுடைய உடைமை அல்ல. நீ அவங்க கிட்ட கேளு, வந்தா கூப்பிட்டு போ, செருப்பால் அடிச்சா வாங்கிக்க என்றுதான் பெரியார் சொன்னார். ஒரு பெண்ணை எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்காத பெருந்தன்மை பெரியாருக்குரியது. இதே சிவகங்கை பெரியார் வருகிறார், செருப்பை தோரணம் கட்டி தொங்க விட்டிருக்கிறார்கள். திராவிடர் கழகத்தினுடைய பெருந்தொண்டர்கள் அந்த செருப்பு தோரணத்தை அறுக்கப் போகிறார்கள். பெரியார் சொல்கிறார், விடுங்கள், அப்படியே இருக்கட்டும், மேடையிலே நான் பதில் சொல்கிறேன் என்று மேடைக்கு போகிறார். போய்விட்டு சொல்கிறார், அன்னைக்கு அவங்க கட்டிலவங்க காங்கிரஸ்காரங்க. அன்னைக்கு சொல்றாரு, என்னை வரவேற்பதற்காக இந்த கிழிஞ்ச செருப்பையும் பிஞ்ச செருப்பையும் தேடுவதற்காக எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செருப்பு ஒன்றும் இழிவான பொருள் அல்ல. அவர் சொல்றார், 14 ஆண்டுகள் இந்த செருப்பு தான் உலகத்தை ஆண்டதாக சொல்கிறார். எனக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் செருப்பை தோரணமாக கட்டி தொங்க விட்டிருக்கிறார்கள். நண்பர்களே, பெரியார் சந்தித்த இழிவு அளவுக்கு நீங்கள் சில பேர் நினைக்கிறான் பெரியாரை இழிவுபடுத்தி விடலாம். அவரெல்லாம் அந்த இழிவெல்லாம் அவர் காலத்தில் அவரே பார்த்துட்டாரு. இப்போ நம்மெல்லாம் இன்னைக்கு பேசுகிறோம்னா நமக்கு விழ வேண்டிய அடியை பூரா அவர் வாங்கிட்டு போயிட்டார். ஒரு மேடையில் பெரியார் பேசுகிறார், ஒருவன் மலத்தை பொட்டலம் கட்டி அவர் மீது வீசுகிறான். அதுவரை அமைதியாக பேசிக் கொண்டிருந்த பெரியார் ஒரு சால்வையை எடுத்து போர்த்தி கொண்டு பேசுகிறார். என்ன நடந்துச்சுன்னு யார்ட்டையும் சொல்லலை. அது சிதறி அவருடைய சட்டை முழுவதும் பட்டு விட்டது. இப்படி ஒரு அபிஷேகம் எனக்கெல்லாம் இது வரைக்கும் நடந்ததே இல்லை. உடனே சொல்றார், யாரோ ஒருத்தன் நான் பேசிக்கிட்டு இருக்கப்ப மலத்தம் பொட்டலை கட்டி எரிஞ்சிட்டான்டா. உடனே தோழர்கள் கொதிக்கிறாங்க, ஐயா சொல்ல வேணாமா, சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருப்போம்? என்ன செஞ்சிருப்ப? கூட்டத்தை குலைச்சிருப்ப. நீ சண்டைக்கு போயிருப்ப, அவன் சண்டைக்கு வந்திருப்பான், கூட்டம் கொலாப்ஸ் ஆகிருக்கும். அவன் நோக்கம் நான் பேசக்கூடாதுங்கிறது தான். உனக்கு தெரிஞ்சிருந்தா அந்த நிமிஷமே கூட்டம் உங்க க்ளோஸ் ஆகிருக்கும். சொல்லிட்டு சொன்னாரியா அந்த மகான்னா நீங்க இந்த இவங்களோட புரிஞ்சுக்காதீங்க. சொல்லிட்டு சொன்னாரு, ரொம்ப காஞ்ச மலம் போல் இருக்கிறான், வாட தாங்க முடியல, எத்தனை நாள் வெயிட் பண்ணி பார்சல் பண்ணாங்கன்னு தெரியல. சொல்லிட்டு தந்தை பெரியார் சொன்னார், நீங்க நினைக்கிறீங்க பெரியார் நான் ஒரு மேடையில் பேசுனாங்க, ஊரை சொல்ல விரும்பல,
தந்தை பெரியார் சொன்னோடனே ஒருத்தன் வந்துட்டான், ஒரு சங்கி. தந்தை பெரியார் சொல்லி நான் பாரதி பெரியாருக்கா பிறந்த? நான் கூச்சப்படாமல் சொன்னேன், நாங்கள் பெரியாரின் மூளைக்கு பிறந்தவர்கள். சொல்லிட்டு பெரியார் சொன்னார், இது ரொம்ப கெட்ட வாடை அடிக்குது, ஆனால் இந்த ஜாதிங்கிற மலம் வீசுகிற வாடையை விட இந்த வாடை பொறுத்து கொள்ளக்கூடியது தான் என்று சொன்னதால் தான் அவர் பெரியார். நீங்கள் காசி இப்போ அடிக்கடி பேசப்படுகிற ஒரு ஊராக இருக்கிறது. இங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, நானும் பாரதியாரை ஓரளவு படிச்சிருக்கிறேன், எனக்கு தெரிந்து காசியில் அரசவையில் பாரதியார் இருந்ததாக தெரியவில்லை. அங்கே போய் அவர் வறுமைப்பட்டு தான் கிடந்தார். அதனால தான் எட்டயபுரம் ஜமீன்தார் திரும்ப கூப்பிட்டு வந்தாங்க. இவர் அடிச்சு விட்றாரு, காசியிலே பாரதியார் அரசவையில் இருந்த பொழுது ஆமாம் இவர் தான் மசாலா வடை வாங்கி கொடுத்தார் பக்கத்தில் இருந்து. பல நாள் பசித்து கிடந்தான் பாரதி. அப்போது கூட எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா என்று பாடுகிற பெருங்கவியனாக பாரதி இருந்தான். இதே பெரியார் வாழ்க்கையிலையும் காசி ஒரு திருப்பு முனை. அப்போல்லாம் ஒரு கடவுள் நம்பிக்கை உண்டுங்க. பெரியார் ஒன்றும் பிறக்கிற பொழுதே கடவுள் நம்பிக்கை இல்லாமல் பிறக்கவில்லை. ஒரு முறை தவத்திரு குன்றக்குடிகளார் கேட்குறாரு, சாமி பெரியார உங்களுக்கும் கடவுளுக்கும் என்ன பிரச்சனை? பெரியார் சொல்றாரு, எனக்கும் அவருக்கு என்னையா பிரச்சனை? இன்னும் சொல்ல போனால் அவரை நான் பார்த்ததே இல்லையா, பார்க்காத ஒரு ஆள் கூட எனக்கு என்னையா பிரச்சனை இருக்க போகுது என்னங்க சொல்லிட்டு இந்த காசியில் பெரியார் ஒரு சூத்திரர்களால் நடத்தப்படுகிற சத்திரத்துக்கு சாப்பிட போகிறார். இவர் சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க, பிராமணர்கள் மட்டும்தான் சாப்பிடணும்ட்டாங்க. இவர் என்ன பண்ணிட்டார், நம்மால் அதெல்லாம் பயப்பட மாட்டார், போனார், சட்டையை கட்டினார், ஒரு பூணலை போட்டு வந்துட்டார். ஆனால் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, என்னென்னா பெரிய மீசையாக வச்சிருக்கிறாரு. பிராமணன் இங்கே இவ்வளோ பெரிய மீசையாக வைக்க மாட்டாங்களே, நீ பிராமணன் இல்லை, எங்கனையோ ஒரு வாடகைக்கு வாங்கி ஒரு பூணலை போட்டு வந்துட்டீங்க அப்படின்னு. பெரியார் பசித்து கிடந்தார். நீங்கள் பெரியாருடைய மீசையை வைத்தே அவர் பிராமணர் இல்லை என்று கண்டுபிடித்ததையும் மகாகவி பாரதி இவ்வளவு பெரிய மீசை வைத்திருப்பதையும் இணைத்து பார்த்தால்தான் ஏன் பாரதியை இவர்கள் சொன்னார்ல 2 பேரையுமே பிடிக்காது அப்படின்னு. பாரதியார் மீசை வச்சதை எவனுக்கும் பிடிக்கல. அவர் பூணூல் அவர் அறுத்தறிஞ்சிட்டாருங்க. கேட்டாங்க, என்னங்க அறுத்தறிஞ்சிட்டீங்க, இதனால என்னடா பெரிய யூஸ் இருக்கு? ஒரே ஒரு லாபம்ப்பா, பூணூல் போட்டிருக்கவனுக்கும் போடாதவனுக்கும்னார் பாரதியார். என்னங்கன்னு கேட்டாங்க, நீங்கள் எல்லாம் முதுகு அடித்தா போய் செவத்தில் இது பண்ணுவீங்க, எங்கால ஒரு 2 இழுத்துக்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பூணூலால் எந்த லாபமும் இல்லைடானார். யோசிச்சு பாருங்க, இப்போ நம்மளும் கூட பூணூல் போட்டுக்கலாம், இப்படி ஒரு இழுத்துக்கலாம்ல. இதை தவிர எதுவும் இல்லைன்னு தான் பாரதி சொன்னார். இங்கே சொர்க்கம் நரகம் நேரம் இல்லை. ஒன்று இப்படி யோசிச்சு பாருங்க, அந்த காசியில் தாங்க பெரியார் பக்கத்தில் இந்த இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, என்னது மகாலய அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு கொடுக்குறாங்களாம். அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது என்ன செய்திக்குன்னு கேட்குறாரு. முன்னோர்களுக்கு சிரார்த்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் வருஷத்துக்கு 2 நாள் சோறு போட்டால் சாப்பிட்ருவாங்களாம். ஆடி அமாவாசைக்கும் தெய்ய அமாவாசைக்கும் மட்டும் சோறு போட்டால் சாப்பிட்ருவாங்களாம். அவங்க எங்கே இருக்காங்க? அவங்க மேலோகத்தில் இருக்காங்க. ஓஹோ, இங்கே நீ வச்சேன்னா அங்கே தின்றுவாங்களா அவங்க சொல்லிட்டு பெரியார் என்ன பண்ணாருன்னா, கங்கை கரையில் ஓரமாக உட்காந்து தண்ணி அள்ளி சீந்தி இப்படி ஊற்றினார். ஐயா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஈரோட்டில் 8 ஏக்கர் கரும்பு தோட்டம் இருக்கியா, அதுக்கு நீர் பாய்ச்சிக்கிட்டு இருக்கையா? அவங்க கேட்டாங்க, நீ என்ன முட்டாளா? இங்கே காசியில் உட்காந்துக்கிட்டு தண்ணி அள்ளி விட்டா எப்படியா ஈரோட்டுக்கு பாயும்? அவர் கேட்டார், ஏன்பா நீ இங்கே உட்காந்து விடுற தண்ணி அங்கே மேலோகத்துக்கே போகும்னா இங்கே காசியில் விட்ட தண்ணி ஈரோட்டுக்கு போகாதான்னு கேட்டார். இது பெரியார் பாணி. அவருடைய சீடர் எம்ஆர் ராதாங்க அதே மாதிரி ஒரு காட்சி படத்தில் வச்சுருப்பார். ஒருத்தர் இதே மாதிரி ஐயர் கொடுத்துக்கிட்டு இருப்பார். உடனே கேட்பார், என்னடா பண்ணுற? எங்கள் முன்னோருக்கு குடிக்கிறேங்க. அவன் நம்மால் இந்த தேவசம் கொடுத்துக்கிட்டு இருந்தவன். உங்கள் அப்பா மரக்கறி சாப்பிடுவாரா இறைச்சி சாப்பிடுவாரா? அவனா கொடூரமான ஆளுங்க. ஒரு ஆட்டை முழுசாக தின்றுவான். ஆடு மாடு கோழி மீன் ஒன்று விட மாட்டாங்க. அவர் சொன்னார், உங்கள் அப்பாவுக்கு தானே கொடுக்குற? ஆமாம். அப்புறம் எதுக்கடா கத்தரிக்காயும் புடலங்காயும் வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க? உங்கள் அப்பனுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி ஆட்டுக்கறியும் மீனையும் வாங்கி இந்த ஐயத்தை கொடு. அப்போ தான் அதோட சொல்கிறாரு, மொப்பன் தண்ணின்னு அடிப்பானா? ஐயங்க 24 hours போதையில் தாங்க இருப்பான். அப்போ ஐயருக்கு வாங்கி கொஞ்சம் ஊற்றி விட்றான். அப்போ தானே மொப்பன் திருப்தி அடைவான். மொப்பனுக்கே பிடிக்காத ஒன்று எதுக்கடா கொடுக்குறேன்னு கேட்டது தாங்க பெரியாருடைய வழி வந்த எம்ஆர் ராதாவினுடைய
இங்கே சில பேர் கம்யூனிஸ்டுகளுக்கும் பெரியாருக்கும் ஏதோ கம்யூனிஸ்டுகள் மீது பெரியாருக்கு விமர்சனம் இருந்ததா? இருந்தது. பெரியார் மீது கம்யூனிஸ்டுகளுக்கு விமர்சனம் இருந்ததா? இருந்தது. ஆனால் மாமேதைகள் மார்க்சும் ஏங்கல்ஸும் எழுதிய கம்யூனிஸ்ட் அறிக்கை என்கிற மகத்தான இலக்கியத்தை தமிழில் முதலில் தந்தவர் பெரியார் என்பதை மறந்துவிட முடியுமா? இன்றைக்கும் பகத்சிங்கினுடைய நான் ஏன் நாத்திகனானேன் என்கிற புத்தகத்தை ஜீவா மொழிபெயர்க்க பெரியார் தான் வெளியிட்டார். இதனால் இருவருக்குமே சிறை தண்டனை என்பதை மறந்துவிட முடியுமா? இதை விட நீங்க பெரியார் ஒன்றும் அண்ணா அளவுக்கு கலைஞர் அளவுக்கு பெரிய பேச்சாளர்லாம் கிடையாதுங்க. பெரியாருடைய பாணி என்பது ரொம்ப ரொம்ப எளிதான எளிய மக்களோடு பேசுகிற பாணி. பெரியார்ட்ட யாரும் கேள்வி கேட்கலாம், ஒரு கேள்வி எழுதி கொடுக்கலாம். ஒரு நாள் பெரியார் பேசிக்கிறோம் எழுதி கொடுத்துட்டான், முட்டாள் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டான். கோவப்படலைங்க, வாங்கி படிச்சுட்டு சொல்றாரு, நான் மேலே கேள்வியை எழுதி கீழே உன் பேரை எழுதுன்னு சொன்னேன். யாரோ ஒருத்தன் பேரை மட்டும் எழுதி கொடுத்துருக்கான். அவன் என்ன கேள்வின்னு எந்திரிச்சு சொன்னா அந்த முட்டாள் என்கிற பெயருடைய யார் என்பதையும் இந்த சபை பார்த்து கொள்ளட்டும் என்று சொன்னவர் பெரியார். அது மட்டும் இல்லை, எழுத்துன்னு வச்சுக்கிட்டீங்கன்னாங்க நம்மளாம் சொல்லல வாயார நெஞ்சார வாழ்த்துகிறேன்னு. சேலத்திலே சிறை தியாகிகள் கம்யூனிஸ்டுகள் கொல்லப்படுகிறார்கள். பெரியார் எழுதுகிறார் குடியரசு பத்திரிகையிலே, அவர்களை வாயாரவும் நெஞ்சாரவும் மூக்காரவும் வாழ்த்துகிறேன்கிறார். இதெல்லாம் ஒரு மாதிரியான மொழி நடைங்க. நீங்கள் ஒரு சோக இலக்கியம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாகம்மை மறைந்த பொழுது பெரியார் ஒரு பத்திரிகையில் ஒன்று எழுதியிருக்கிறார். இளைஞர்கள் இப்பொழுதும் இணையத்திலே தேடி பாருங்கள். ஒரு மனைவியை இழந்த கணவன் எவ்வொரு கையறு நிலையிலே நின்று எழுத முடியும் என்பதற்கு ஒரு மகத்தான உலக இரங்கல் இலக்கியம் பெரியார் எழுதிய இலக்கியம். பெரியாருடைய பேச்சு பாணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிதானதுங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பெரியார் ஏன் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் நினைத்தால் எந்த ஐயரையும் வைக்காமல் எந்த மரபையும் சடங்கையும் பின்பற்றாமல் ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு விரும்புகிற இருவர் போய் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கிற சுயமரியாதை திருமணத்திற்கு வழிகோலியவர் பெரியார் என்பதை மறந்து விடாதீர்கள். சாதாரண விஷயங்களா அது? ஒரு காதலிக்கிற ரெண்டு பேர் போய் பெற்றோர்களுடைய சம்மதம் இல்லாமல் ரெண்டு பேர் மேஜரானு கேட்பாங்க, அவ்வளோதான். ரெண்டு பேருக்கும் திருமணத்துக்குரிய வயது வந்துருச்சா? ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, பெரியாருக்கு எதன் மீது கோபம் என்றால் ஜாதி தாங்க அடிப்படை. இங்கே இருக்கிற பெண்ணடிமைத்தனத்திற்கு மூடத்தனத்திற்கு எல்லாம் அடிப்படையாக இருப்பது ஜாதி தான். கடவுள் கூட அவருக்கு ரெண்டாம் பட்சம் தாங்க. நான் ஒன்று சொல்கிறேங்க, சாமி கும்பிடுவதல்ல பெரியாருடைய பிரச்சனை, கும்பிடுறேன் சாமி என்கிற அடிமைத்தனத்தை யாரை பார்த்தாலும் கும்பிடுறேன்னு சொன்னோம்ல, அந்த சக மனிதனை இழிவுபடுத்துவதைத்தான் பெரியார் எதிர்த்தார். நீங்கள் வைக்கத்துக்கு போனாருங்க பெரியார். இப்போ கூட சொல்கிறாங்க வைக்கம் வீரர்னு சொல்லலாமா? அப்புறம் ஒன்று என்ன சொல்கிறது? மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த வீரர்னு வேணால் அவனை சொல்லலாம். வைக்கத்தில் போய்விட்டு எழுதுறாருங்க அந்த எழுத்தாளன், மகத்தான சிந்தனையாளர். அவர் சொல்கிறாரு, என்னடா பார்த்தாலே தீட்டுங்கிறீங்க, தொட்டாலே தீட்டுங்கிறீங்க, உடலிலே மனித மலம் பட்டுவிட்டால் கூட அந்த இடத்தை மட்டும்தானே சுத்தப்படுத்துகிறோம், ஆனால் ஒருத்தனை பார்த்த உடனேயே குளிக்கணும்னு சொல்றியார். கேட்குறாரு, இந்த உழைக்கிற மனிதன் மலத்தை விட கேவலமானவனா இழிவானவனா என்று சமூகத்தின் மனச்சாட்சியை பிடித்து உலுக்கியவர் பெரியார் என்பதை மறந்து விடாதீர்கள். இவ்வளோ பெண்ணுரிமைக்காக 36 சுயமரியாதை மாநாடுங்க. நான் நேரம் கருதி சொல்கிறேன். அது வரைக்கும் என்ன தெரியுமா, பெரியார் நடத்தின மாநாட்டுக்கு பிராமணர்களை சமைக்க கூட்டு போயிட்டாங்க. அதுக்கு காசை கொடுத்தா போய் சமைக்கிங்க, அது வேறு விஷயம். இப்போ எனக்கு கூட ஒரு ஆச்சரியமாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் ஐயங்கார் பேக்கரியில் முட்டை பப்ஸ் விற்கிறாங்க. இந்த ஐயங்காருக்கும் முட்டை பப்ஸுக்கு என்ன சம்பந்தம் உண்டே தெரியல. உண்மையிலேயே அந்த முற்போக்கான ஐயங்காரை நான் பாராட்டுகிறேன். நீங்கள் விசாரிச்சிங்கன்னா அந்த ஐயங்கார் பூரா ஐயங்கார் யாருன்னு கேட்டால் அவர் யாருக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு. ஒவ்வொரு விஷயம் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறோங்க. நீங்கள் முன்னாலே எல்லாம் பாடத்திட்டத்தை எடுத்து பாருங்க, என்ன தெரியுமா இருக்கும்? இவன் தச்சன், எல்லாம் இன்தான். இவன் தச்சன் நாற்காலி செய்கிறான், இவன் குயவன் பானை வணைகிறான், இவன் வண்ணான் துணியை துவைக்கிறான். 1952 கலைஞர் குடியரசுத் தலைவர் எழுதுறார், எப்பா இந்த இன்னுன்னு சொல்றீங்களா, இருன்னாவது மாத்துங்கடா. இவர் வண்ணார், இவர் தச்சர், இவர் குயவர். அதில் என்ன தெரியுமா வேடிக்கை? பழைய பாடம் படித்தவங்களே யாரும் இருக்க மாட்டீங்க, அப்படி பாடம் போட்டிருப்பாங்க தொழில்னு. இவர் தச்சர், இவன் வண்ணான், இவன் குயவன் போட்டுட்டு கடைசியாக ஒரு கேரக்டர் போட்டிருப்பாங்க, இவர் ஐயர்.
என்ன தொழில்? கீழே என்ன, நான் விளையாட்டு சொல்லலை. இவர் ஐயர், நல்லவர். நீங்க சனாதனம் பிராமணியம், காலந்தோறும் பிராமணியம் எழுதிய பேரறிஞர் உட்கார்ந்துருக்காருங்க. ஏன் தெரியுமா? அவங்க என்ன செய்யறாங்கன்னா, உழைப்பு என்பது இழிவானது, உழைக்காமல் இருப்பதுதான் நல்லதுன்னு சொல்லி கொடுத்த பொழுது அதை மாற்றுவதற்கே ஒரு தலையங்க எழுதினார் கலைஞர் 52ல் ஏத்துக்கள். பிறகு சட்டமன்றத்துக்கு போறாரு, தீர்மானம் கொண்டு வராரு, இந்த பாட புத்தகத்தில் இந்த இன்ன பூரா இருறா மாற்றணும்னு. முடியாதுன்ட்டாங்க. 75ல் அவர் முதலமைச்சராக வந்த பிறகுதான் பாடத்தில் இருந்த இன்னு பூரா இருறாச்சு. மறந்துடாதீங்க. ஒன்னொன்னுக்குங்க இந்த திருமண முறையை கொண்டு வரதுக்கு, தமிழ் சீர்திருத்த முறை கொண்டு வரதுக்கு திருக்குறளை கொண்டாடியவர். நீங்கள் ஒன்று நான் சொல்லி முடிக்கிறேன். இங்கே மகள் அழகா இவங்களுடைய பாட்டை சொன்னாங்க. தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகுதொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் அவர்தான் பெரியார் என்பது பாவேந்தர் பாடிய பாட்டு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பாவேந்தரை கொண்டாடுவோம், பாவேந்தர் பாடிய பெரியாரை ஏற்றுக்க மாட்டோம்னு ஒரு குரூப்பு. நீங்கள் பெரியாரையும் பாரதியாரோட விமர்சிக்கலாங்க, தப்பு கிடையாதுங்க. கொஞ்சம் பெரியார் சொன்ன பகுத்தறிவு அடிப்படையிலாவது விமர்சிங்க. எனக்கு அவர் பேர் சொல்ல விரும்பலை, எனக்கு ரொம்ப பிடிச்சவருங்க அவர் சொல்கிறாரு, இந்த பாரதியார் ரொம்ப மோசம்ங்க. நீங்கள் பாரதிதாசன் பாட்டு எடுங்க, என்ன சொல்கிறாரு? நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி மாலையில் படி, கடும்பகல் படி, பொருள் படும்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படின்னு எந்த நேரமும் பாரதிதாசன் படிக்க சொல்கிறாரு. ஆனால் பாரதியார் என்ன சொல்கிறாரு? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று பழக்க கொடுத்து அவங்க பிள்ளைய எப்பவும் படிக்கணுமா? நம்ம பிள்ளைய காலையில் மட்டும் படித்து உருப்படாமல் போகட்டும்னு சொல்லியிருக்காருங்க பாரதியார்னு சொன்னால் இதை பெரியாரே ஒத்துக்குவாரா? அவர் சொன்னதுக்கே முரணாக இருக்க. அன்னைக்கு பெண் பிள்ளைகள் பாட புத்தகத்தை தொடுவதே பாவம் என்று சொன்ன பொழுதுதான் அவர் என்ன சொல்லியிருக்காரு? தெளிவாக சொல்லியிருக்காரு. ஓடி விளையாடு பாப்பான்னு பொம்பளை பிள்ளை தான் சொல்லியிருக்கிறார், பையான்னு சொல்லலை. ஓடி விளையாடு பையா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பையா. அந்த பையன் பொழுதுனைக்கு தெருவில் தானே கிடக்கிறான், அவனுக்கு படிக்கிறத பற்றி பிரச்சனையே இல்லைல்ல. நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பாங்கிறதுலேயே ஒரு ஜாதிக்கு எதிரான குரல் இருக்கா இல்லைங்க? அது வரைக்கும் எல்லா ஜாதி பிள்ளைகளும் சேர்ந்து விளையாட முடியுமா? கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பாட்டு தானே பாடினா. அவனை கொண்டு போய் நான் என்ன கேட்குறேன், கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், நீங்கள் பாரதியாரை கொண்டு போய் பிஜேபியில் சேர்ப்பதன் மூலமாக நீங்கள் எதை சாதிக்க விரும்புகிறீர்கள்? ஒரு சிறு துரும்பு கிடைத்தா கூட பாசிசத்திற்கு எதிரான போரிலே பயன்படுத்துவதற்கு பதிலாக பாரதி என்கிற வைரத்தூணை கொண்டு போய் ஒரு எதிரியின் கையிலே கொண்டு போய் வைக்க துடிக்கிறீர்களே, அது யாருக்கு லாபமாக அமையும்? நீங்கள் பெரியார் பேசுகிற அதே இதில் தாங்க ரெண்டையும் இணைச்சி தான் கொண்டு போக வேண்டியிருக்கு. இன்றைக்கு இருக்கிற சமூக தேவை. அவனை பாருங்க, யார் கிடைச்சாலும் ஏன் ஆளுங்கிறாங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் இங்கே அருணன் இருக்காரு, அருண் சோரி ஒரு காலத்தில் எவ்வளவு அவதூறு பண்ணாப்புல அம்பேத்கரை, ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தி. இன்னைக்கு அம்பேத்கரை அவங்க சேர்த்துக்க பார்க்குறாங்க. அவங்க சேர்த்துக்க முடியாத ஒரே ஆள் பெரியார் மட்டும்தாங்க. கிட்டையே போக முடியாது, அது ஒரு அக்கினி குண்டம் மாதிரி தகிக்கும் கிட்ட போனால. எனவே நண்பர்களே, என்றும் பெரியார் எப்போதும் பாரதியார், இவங்க ரெண்டு பேரும் ஏன் இணைச்சு சொல்கிறோம்னா, ரெண்டு பேருமே பெண் உரிமைக்காக பேசியது. நீங்கள் சகோதரி கூட சொன்னாங்க, அவர் பெண் உரிமைக்கு பெரியாருக்கு முன்னாலேயே பேசினாங்கிறது உண்மையா இல்லையா பாரதியார்? பிறகு பெரியார் கொஞ்சம் அதிரடியாக சொல்லுவாருங்க. அவர் சொல்கிறார் பெண்களை பார்த்து, நீங்களாம் எதுக்குமா இவ்வளோ பெரிய சேலை கட்டுறீங்க? இந்த ஆம்பளைங்களை பாருங்கள் டவுசரோடு சுற்றுறாங்க. இன்னும் கூட சொல்கிறாருங்க, சொன்னால் தப்பாக நினைக்கிறீங்க. அவர் சொன்னார், இவ்வளோ பெரிய முடியெல்லாம் வளர்க்காதீங்க, அதில் பேன் பண்ணை வளர்ப்பதை விட பெருசு மாதிரி ஆம்பளைங்க மாதிரி கிராப் வெட்டிங்கன்னாரு. அவர் ஒரு சைஸானவருங்க. இதே மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு தடவை நாவலர் கூட வர்றாரு. ஏதோ ஒரு நாவனம் கொடுத்து வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துருக்காரு. அப்போல்லாம் ஒரு நாவுக்கே மதுரை ஸ்டேஷனில் ஒரு பெரிய சீப்பே கொடுத்துட்டாங்க. இவர் கொண்டாந்து கொடுத்துட்டார். இவர் சொல்கிறார், எதுக்கு இவ்வளவு வாங்கியிருக்க? நான் சாப்பிட ஒரு பழம் தானே கேட்டேன். அதுக்கு நாவலர் சொல்கிறாரு, இல்லைங்கய்யா எல்லோரும் சாப்பிட்லாம், எல்லோரும் அவரார் வாங்கி சாப்பிடுங்க, என் காசில் பொங்கல் வைக்கலான்னு பார்க்குறீங்களா? அவர் சொல்கிறார், இந்த ஒரு பழத்துக்குள்ள காசு மட்டும் தான் நான் கொடுப்பேன், மிச்ச பழத்தை ரயில் புறப்பட அரை மணி நேரம் ஆகும், விற்றுட்டு வந்துருங்கிறாரு. அப்படி சேர்த்து ஏதாவது அவர் சொந்த சேர்த்துக்கிட்டாராங்க. அவர் நீ நினைச்சல, யார் நினைச்சாலும் இழிவுபடுத்த முடியாது. இதே திருச்சியில் இருக்கு பெரியார் சிலை, யாரோ கொஞ்சம் இழிவுபடுத்திட்டாங்க. உடனே பெரியார் காலேஜில் ஸ்ட்ரைக்கு. பெரியார் வர்றாரு, ஏன்பா காலேஜுக்கு போகாமல் இங்கே நிற்கிறேங்கிறாரு.
ஐயா உங்கள் சிலையில் ஏதோ தார் பூசிவிட்டாங்க, பூசிட்டு போகிறான் இல்லையா, இழிவுபடுத்திட்டாங்க. அவர் சொல்கிறாரு, இல்லை அவங்க இழிவுபடுத்தலடா, நீங்கள் தானே இழிவுபடுத்துறீங்க, நீங்கள் எல்லாம் படிக்கணும்னு தான்டா நான் போராடிக்கிட்டு இருக்கேன். நீ என் சிலையை இழிவுபடுத்திட்டேன்னு காலேஜுக்கு போகலன்னா அவன் என்னை இழிவுபடுத்தலை, நீ தான் என்னை இழிவுபடுத்தலை, போய் படி, இன்னும் நானே அவனுக்கு 2 தார் டின்னு வாங்கி கொடுக்குறேன், நீ போய் படுற அப்படின்னாரு. ஏன்னா பெரியாரே கருப்பு, அதில் தார் டின்னு பூசினா என்ன புதுசாக கருப்பு வந்துட போகுது. எனவே நண்பர்களே, பாரதியையும் பெரியாரையும் எதிரெதிராக நிறுத்துவது நியாயம் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பாரதிதாசனுடைய பெரியார் சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஈழத்து கவிஞர் காசி ஆனந்தன் சொல்லுவார், அறிவை கெடுப்பாரை மானத்தை தடுப்பாரை அடியோடு பெயர்க்க வந்த கடப்பாரை. அது கடப்பாரை, வேற கடப்பாரை. இது வாடகை கடப்பாரை, அது ஒரிஜினல் கடப்பாரை. எத்தனையோ பாறையை பார்த்த கடப்பாரை தான் அது. வானமும் மையமும் உள்ள யார் மறப்பார் பெரியாரைங்கிற பாட்டு கேட்டிருப்பீங்க. நீங்கள் காசி ஆனந்தன் பாட்டு தெரியும். கண்ணதாசன் பெரியாரை பற்றி சொன்னதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கண்ணதாசன் பெரியாரை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, ஊன்றி வரும் தடி சற்று நடுங்கக்கூடும். பெரியார் கடைசி வரைக்கும் அந்த தடியை ஊனிட்டு தான் வருவார். ஊன்றி வரும் தடி சற்று நடுங்கக்கூடும், உள்ளத்தில் உரத்தினில் நடுக்கம் இல்லை. அவர் பிடிச்சிருக்க தடி கொஞ்சம் நடுங்கும்டா, ஆனால் அவர் சிந்தனையில் நடுக்கம் இல்லை. நீதிமன்றின் நீதிக்கும் நீதி சொல்வார். எவ்வளோ முக்கியமான வார்த்தை பாருங்க அது. நீதிமன்றத்துக்கே நீதி சொல்லுவாராம் பெரியார். நெறி கெட்டதையெல்லாம் நிமிர்த்தி வைப்பார் அவர்தான் பெரியார். இந்த நீதினு சொன்னாங்கல்ல, ஒன்றே நான் சொல்லி முடிக்கிறேன். மலையப்பன்னு ஒரு கலெக்டருங்க, அவரை மக்கள் கலெக்டர் மலையப்பன்னு சொல்லுவாங்க. அந்த மலையப்பன் என்ன பண்ணார்னா, திருச்சியில் ஒரு போராட்டம், விவசாயிகள் நிலத்தில் இறங்கி விவசாய தொழிலாளிகள் உழுகிறார்கள். இவர் போலீஸ் அனுப்பி போராட்டம் நடத்துகிறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டார். யார்? கலெக்டர். யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்? நில உடைமையாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இவங்க ஸ்ட்ரைக் பண்ணவங்களுக்கு போலீஸ் அனுப்பி பாதுகாப்பு கொடுத்துட்டார். அந்த மிராசுகள் பூரா போய் கேச போட்டாங்க. இந்த மாதிரி கலெக்டர் நாங்கள் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டால் போராடுறவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாருன்னு. நான் 2 உயர் ஜாதி என்று தங்களை கருதி கொள்கிற நீதிபதிகள் இந்த கலெக்டர் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா தீர்ப்பு எழுதுனாங்க? காலங்காலமாக நீதிபதிகள் பல பேர் இப்படி தான் இருக்காங்க. 2 நீதிபதியும் சொன்னாங்க, இவரை யாரா கலெக்டரா நீங்க? யார? மலையப்பனை. இவர் யாரை கலெக்டர் ஆக்கினார்கள்? இவர் கலெக்டர் பதவி வகிப்பதற்கே தகுதி இல்லாதவர், இவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று எழுதினார்கள் 2 நீதிபதிகள். பெரியார் திருச்சியிலே போராட்டம் நடத்தினார். மறந்துடாதீங்க, இப்போ நீதிமன்ற அவமதிப்பு வழக்குங்கிறாங்கல்ல, தமிழ்நாட்டிலே முதல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சந்தித்தவர் பெரியார். இத்தனைக்கு மலையப்பன், பெரியார் சொல்றாரு கோர்ட்டில் ஏறி நின்று, இந்த மலையப்பன் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, அவர் கருப்பா சிவப்பாடு கூட தெரியாதுங்க, எனக்கு எந்த பழக்கம் இல்லைங்க. ஆனால் ஒரு நீதியின் பக்கம் நின்றதால் ஒரு கலெக்டருக்கு நீ பதவி நீடிக்க தகுதி இல்லை என்று நீதிபதிகள் சொல்வீர்களே, ஆனால் அந்த நீதிபதிகளை எதிர்க்கவும் தயங்க மாட்டேன் என்று சொன்னவர் தான் பெரியார். மறந்துடாதீங்க. அதே போல சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய 119 ஆண்டுகால வரலாற்றில் ஒரு பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் கூட நீதிபதி கிடையாதுங்க. மறந்துடாதீங்க. நீதிமன்றங்களுக்குள்ள பல நீதி இருக்கு. 119 வருஷமா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தலித்து கூட நீதிபதி கிடையாது. ஒரு வழக்கறிஞர் மாநாட்டிலே பெரியார் பேசுகிற பொழுது சொன்னார், இது நீதிமன்றமா? இதுவரைக்கும் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் கூட கிடையாத பொழுது நல்ல வேளை அன்றைக்கு கலைஞர் முதல்வராக இருந்தார். உடனடியாக கடலூரில் இருந்த ஒரு நீதிபதியை கண்டுபிடித்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக நியமித்தார். 119 ஆண்டுகால வரலாற்றில் அவர் பிறகு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாகவும் உயர்ந்தார் என்பதுதான் பெரியார் என்பதை மறந்து விடாதீர்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் பேராசிரியர் அருணன் போன்றவர்கள் மிகச்சரியாக நெறிப்படுத்துகிறார்கள். எங்களுக்கு ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று சொன்ன பாரதியையும் ஒரு கையிலும், எப்படி அழகர் கோயிலுக்கு வர்ற அப்ப என்ன செய்வான்னா 2 பிள்ளைய தூக்கி 2 தோளில் வச்சுக்குவான். பார்த்துருக்கீங்களா? இந்த பக்கம் ஒரு பிள்ளை இருக்கு, இந்த பக்கம் ஒரு பிள்ளை இருக்கு. நீங்க போய் அப்பா ஏன் 2 பிள்ளையும் தூக்குற, ஒரு பிள்ளை இறக்கி விடு. அந்த தகப்பனுக்கு 2 பேருமே 2 பிள்ளை தான்.
எங்களை பொறுத்தவரை டிஒய்எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் தாமியா காசாவை பொறுத்த வரைக்கும் பெரியார் என்கிற தகப்பனை ஒரு தோளிலும் பாரதி என்கிற தகப்பனை இரு தோளிலும் வைத்து நாங்கள் இந்த சமூகத்தினுடைய வர்ணாசிரம கொடுமைகளுக்கு எதிராக போராடுகிறோம். இப்படி ஒரு நல்ல பொருத்தமான விவாத மேடையை ஏற்பாடு செய்த இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின், இது ஏன் உண்மையாக ஜனநாயக வாலிபர் சங்கம்னா நாங்கள் 2 பேரையும் சேர்த்து பேசும் பொழுதே இங்கே பெரியார் குறித்த திராவிட பார்வை என்கிற புத்தகத்தையும் இருக்கிறார்கள். இதெல்லாம் விவாதிப்போம், தப்பே கிடையாது. ஆனால் யாரையும் இழிவு செய்யாமல் எது குறித்தும் விவாதிப்பதற்கான ஒரு பரந்து விரிந்த ஜனநாயக மேடையைத்தான் பாரதியும் பெரியாரும் விரும்பியிருப்பார்கள் என்று சொல்லி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.